நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கானாடு காத்தான் பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள செட்டிநாடு வேளாண் கல்லூரியை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்துக்குட்பட்ட காரக்குடி அருகே கானாடு காத்தான் அப்படிங்கிற பேரூராட்சியில செட்டிநாடு அப்படிங்கிற இடத்துல செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி கட்டப்பட்டிருக்கு. இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வேளாண்மை கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. வேளாண் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வேளாண் சார்ந்த படிப்புகளும் முக்கியத்துவம் பெறக்கூடிய சூழல்ல காரைக்குடியில இப்போது இந்த வேளாண்மை கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. இதனை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றும் இன்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். இப்போது வேளாண்மை கல்லூரியை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதே மாதிரி சட்டக்கல்லூரி, அதே மாதிரி பொதுமக்களுக்கு நலத்திட்டம் அப்படின்னு சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்க போகிறார். மொத்தமாக சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு ஒரு 2800 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைக்கவும் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.